ஒரு சிறந்த என்டர்டெய்னர். அவ்வளோதான். ஒரு சீரியஸா அவர் சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டேன்னா காண்டாவும். சரி, நீ காண்டாகு, காண்டமாகு. பிரச்சனை அது இல்ல. ஏன்னா, நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். அண்ணன் சீமானவர்கள் சீரியஸா பேசுறத கூட என்டர்டெயின்மெண்ட்டா தான் எடுத்துக்கணும். அண்ணன் சீமானவர்கள் சீரியஸா பேசுறத கேட்கிறப்ப காண்டாகுது. யாருக்கு காண்டாகுது? எங்களுக்கு காண்டாகலையே! நாங்க அண்ணன் சீமானவர்கள் பேச்ச கேட்டு ரசிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். உனக்கு காண்டாகும்னு நெனைக்கிறேன். சரி, உனக்கு ஏன் இப்ப காண்டாகுது? இதுக்கு முன்னாடி ஏன் காண்டாகல? முன்னாடினா எப்ப தெரியுமா? நீ கைதாகி, உள்ள போய் கழி தின்னுட்டு வெளியில வந்தப்ப, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து உனக்காக குரல் கொடுத்தாரு அப்படின்னு அவரை வீட்ல போய் சந்திச்சியே, அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் உன்ன வச்சு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினாரே, உனக்கு ஆதரவா பேசினாரே, அப்ப நீ சீமான் அண்ணனை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கணும். அண்ணே, நீங்க பேசுறது காண்டாகுது. நீங்க பேசுறத என்னால சீரியஸாக எடுத்துக்க முடியாது. எனக்கு ஆதரவா மீடியா முன்னாடி பேசாதீங்க. குறிப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த சவுக்கு சங்கர் போட்டியிடுவான், அவனுக்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு நீங்க பேசுனது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நீ வந்து ஒரு நல்ல மானம் உள்ள, சூடு உள்ள, சொரண உள்ள ஒருத்தனா இருந்திருந்தா நீ அப்ப சொல்லியிருக்கணும். அடுத்து நீ கஞ்சா கேஸ் போடப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சினால உன் மேல குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டு, குறிப்பாக பெண் போலீஸ் எல்லாரும் சேர்ந்து உன்னை வாகனத்துல ஏத்தி கொண்டு போய் நடுவழியில நிறுத்தி உன்னை கும்மாங்குத்து குத்துனாங்கல்ல. அப்ப நீ குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அப்படின்னு உனக்கு ஆதரவா அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டாரு, பேசினார்ல. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பேசுனது வந்து காமெடிங்க. அவர் பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஆதரவா பேசுறாருன்னு ஒரு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு உனக்கு ஏன் பேச வாய் வரல? ஏன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் உனக்கு ஆதரவா பேசுறாரு. அப்படி உனக்கு ஆதரவா பேசுறப்பல்லாம், அவர வந்து நீ வந்து அவர் பேசுறத காமெடியா எடுத்துக்க மாட்ட. அவர் பேசுறத நீ சீரியஸா எடுத்துப்ப. மத்த நேரங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது உனக்கு காமெடியாவும், உனக்கு வந்து சீரியஸாவும் தெரியுது. அத கேட்கிறப்போ உனக்கு காண்டாகுதுன்னா, உனக்கு என்ன திமிரு? அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து வன்ம கருத்துக்களை தன்னுடைய யூடியூபில் பதிவு செய்து வரும் இந்த சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கர் என்கிற கேடுகெட்ட கேரக்டரை தான் இந்த காணொளியில வீடு கட்டி அடிக்க போறோம். நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை நடத்திய மரங்களின் மாநாடு திருத்தணி அருகே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதுல பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் மரங்கள் குறித்தும் மரங்களால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நலன்கள் குறித்தும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல பேசினாரு. அது சமூக ஊடகங்கள்ல பலரால் பாராட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி எதிர்மறையான விமர்சனங்களும் வந்துச்சு. குறிப்பாக இந்த சவுக்கு சங்கர் என்கிற புரோக்கர் சங்கர் ஒரு வினோதமான கருத்தை சொல்றான். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து பேசணும்னாலே ஒரு இழுப்பை போட்டுட்டு தான் வருவான் போல இருக்கு. வந்து ஸ்டூடியோல உட்காருவான் போல இருக்கு. போட்டுட்டு வந்தானா என்னன்னு தெரியல. அதாவது 30 வருடமாக தோட்டத்த வச்சு வளர்த்த சைதை துரைசாமி அவர்களுடைய தோட்டத்துல எப்படி மரங்களின் மாநாடு போடலாம்? நீ மரங்களின் மாநாடு போடணும்னா, நீ சொந்தமா தோட்டம் வச்சு, அதுல மரங்கள நட்டு, அந்த மரங்கள் வந்து 30 வருஷம், 40 வருஷம் வந்து அப்படியே வளர்ந்ததுக்கு அப்புறம்ல நீ மாநாடு போட்டிருக்கணும். அப்படின்னு ஒரு வினோத தத்துவத்த முன்வைக்கிறான். தோப்ப உருவாக்கி, உன் தோட்டத்தில நீ இந்த நிகழ்ச்சிய நடத்தியிருந்தேன்னா பெருமைப்படலாம். 30 வருஷமா தோட்டம் உருவாக்கி அத வச்சுக்கிட்டு இருக்கிற சைதை துரைசாமியோட தோட்டத்தில போயிட்டு தோட்டம் நடத்தி எவன் மரம் நட்டான்? ஏன்டா தற்குறி! அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆடு, மாடுகளின் மாநாடு போட்டார்ல. அங்க 5000 ஆடு, மாடுகள் கொண்டு வந்து பட்டியில அடைக்கப்பட்டு, அதுக்கு முன்னாடி நின்னு பேசினாரா? அது எல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் வளர்த்த ஆடு, மாடா? ஏன்டா முட்டா பையன் மாரி பேசிட்டு இருக்க முட்டா பயல! இவன் சரியான தற்குறியா இருப்பான் போல இருக்கு. இதையும் ஒரு கூட்டம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. விஜய் அவர்கள் மதுரையில மாநாடு போட்டார்ல. எத்தன லட்சம் பேர் கூடுனா, எத்தன ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு 200, 300 ஏக்கர் இடத்த எடுத்து மாநாடு போட்டார்ல. அந்த மாநாடுக்கு பயன்படுத்தப்பட்ட இடம் விஜய் அவர்களுடைய சொந்த இடமா? இவன் சொல்ல வரத பார்த்தா, நமக்கு வந்து மாநாடு நடத்தணும்னா, நம்ம சொந்த இடத்துல தான் நடத்தணும். நமக்கு மரங்களின் மாநாடு போட்டா, சொந்த மரங்கள வச்சு தான் மாநாடு போடணும். ஆடு, மாடுகள் மாநாடு போட்டா, நம்ம சொந்தமா ஆடு, மாடு வளர்த்து தான் மாநாடுகள் போடணும். ஏன்டா முட்டா பயலே! நீ வந்து நீ சொன்ன கருத்த YouTubeல சொன்னதோட நிறுத்தாதடா புரோக்கர் சங்கர். நீ என்ன பண்ற, நேரா அந்த பொண்ணு மாலதிய வந்து கூப்பிட்டுக்கிட்டு, நேரா தஞ்சாவூருக்கு போய் இறங்கு.
அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுல உன்னுடைய உயர்ந்த தத்துவத்தை கொள்கைகளை பதிச்சு வச்சுட்டு நீயும் மாலதியும் அந்த தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுக்கு வெளியிலே படுத்துக்குங்க. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதை பார்த்து படித்து தெளிவா நடந்துக்குவாங்க. அண்ணன் சீமானவர்கள் சென்னையில பல வருடங்களாக வாடகை வீட்டுல வசிச்சு வருவார். இவரு திருத்தணி பக்கத்துல தோட்டம் போடணும்னா, திருத்தணி பக்கத்துல தோட்டம்னா 1 ஏக்கர் நிலம் எவ்வளவுன்னு இந்த தற்குறி பயலுக்கு தெரியுமா? யாராவது ரியல் எஸ்டேட் புரோக்கர் இருப்பான் திருத்தணியில. அங்க அவன்ட்ட கூப்பிட்டு விசாரிச்சு பார்றா 1 ஏக்கர் நிலம் எத்தனை லட்சம்னு. 100 ஏக்கர்ல வந்து நிலம் வாங்கி தோட்டம் போட்டு மரம் நட்டு அங்க மாநாடு போடுற அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய பொருளாதாரமும் நாம் தமிழர் கட்சியினுடைய பொருளாதாரமும் இருக்கு. நாங்க மக்கள்கிட்ட திரள் நிதி வாங்கி மாநாடு நடத்துற நாங்க எங்க கிட்ட எப்படிடா அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும்? உன்ன மாதிரி நாங்க என்ன லட்ச லட்சமா ஏடிஎம் கிட்ட காசை வாங்கிட்டாடா நாங்க என்ன அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்? திரள் நிதியில மக்கள் நிதியில நாங்க அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோம்டா முட்டா பயல. இந்த தற்குறி பயலுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்றது தெரியல. கண்டிப்பா இவன் சரியான மனநிலையில பேசல. கன்ஃபார்மா இழுப்ப போட்டுட்டு தான் பேசியிருக்கிறான். ஒரு என்டர்டெய்னரை பார்த்தோன்னா நல்லா சிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கதைகளை சொல்லுவார், ரசிக்கக்கூடிய வகையில் பேசுவார். அதனால் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கடந்து போயிடும், அவ்வளோதான் சார். இந்த புரோக்கர் சங்கர் அண்ணன் சீமான் அவர்களோட நிறுத்திட்டானான்னு கேட்டா அதான் கிடையாது. ஈழம் வரைக்கும் போய் நம்மளுடைய தேசிய தலைவரையும் புடிச்சு கடிச்சு வச்சிருக்கிறான். தேசிய தலைவர் அவர்கள் ஒரு நபர் வந்து மரத்தை வெட்டிட்டாரு அப்படின்னு அந்த நபருக்கு வந்து 1 லட்சம் கன்றுகளை நடணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பித்தார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் மரங்களின் மாநாட்டில் பேசுறாரு. இந்த தற்குறி சொல்றான், ஈழத்துல வந்து 1 லட்சம் மரங்களை நடுவதற்கு இடம் இருக்கா? ஈழம்ன்றது சின்ன பகுதியாச்சே, அங்க எப்படி 1 லட்சம் மரங்களை நட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தற்குறி இந்த சவுக்கு சங்கர் புரோக்கர் சங்கரும் அந்த மாலதி 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. எள்ளி நகையாடுறாங்க. அது 1 லட்சம் மரம் எங்கே நடுவாங்க? அவங்களுக்கு இருக்குதே இந்த அவங்க இலங்கை புலிகளின் ஆதிக்கத்தில் இருந்ததுன்றது தமிழ் பகுதிகள் மட்டும். இதில் ஒரு 5-6 பேர் 1 லட்சம் மரத்தை நட்டா எங்கே போய் நடுவேன்? நான் இந்த புரோக்கர் சங்கரை பார்த்து கேட்குறேன், ஏண்டா அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கருத்தா கூட இருக்கட்டுமே. தேசிய தலைவர் அவர்கள் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிக்காம இருந்திருக்கட்டும். இல்ல அப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சு அந்த நபர் வந்து 1 லட்சம் மரக்கன்றுகளை நடாம கூட இருக்கட்டும். ஆனா, அந்த கருத்து மிகைப்படுத்தப்பட்ட கருத்தாக ஒருவேளை இருந்தால் கூட, அது நல்ல கருத்து தானடா. ஓ! ஒரு மரத்த வெட்டுனவருக்கு 1 லட்சம் கன்றுகள நடணும்னு தண்டனையா? அப்ப மரங்களுடைய தேவை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு அவ்வளவு முக்கியமா? அப்படின்னு அந்த கருத்து வலுப்பெற்று மக்கள்ட்ட ஒரு நல்ல புரிதல தானடா ஏற்படுத்தும். அப்போ ஒரு மரத்த வெட்டுனோம்னா நம்ம லட்சம் கன்றுகள நடணுமா? ஓ! அப்படியா? அப்படின்னு தானடா மக்கள் யோசிப்பாங்க. இந்த புரோக்கர் சங்கரும், இந்த மாலதிங்கிற பொம்பளையும் உட்கார்ந்துகிட்டு, புலிகள் குறித்து அந்த அளவுக்கு அவதூறா பேசி வச்சிருக்காய்ங்க. குறிப்பாக புலிகள் வந்து முனியாண்டி விலாச வச்சு நடத்துனாங்களா ஈழம் முழுவதும் அப்படின்னு சொல்லி இந்த புரோக்கர் சங்கர் பேசுறான். அவங்க விடுதலை புலிகள் இலங்கை ஃபுல்லாக முனியாண்டி விலாசம் ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்கன்ற என்ன உங்களுக்கு வரும்? நீங்கள் அந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா. இந்த மாலதிங்கிற பொம்பளை உட்காந்துக்கிட்டு புலிகள் போர் செஞ்சாங்களா இல்லங்க மரம் நட்டுக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை பேசுது. அப்ப அவங்க போர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, போய் மரம் நட்டுக்கிட்டு இருந்தாங்களா? யோசிச்சு பாருங்க. அடிப்படை புரிதல் புலிகளை பற்றி இவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஏண்டா புலிகள் வந்து 365 நாளும் போர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் மற்ற வேலைகளை அவங்க செய்யவே மாட்டாங்களா? அவங்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான்டா. போர்க்காலம் இல்லாத காலகட்டத்துல புலிகள் என்னடா பண்ணிட்டு இருப்பாங்க? புலிகளுக்கும் ஒரு இயல்பான நம்மை போன்ற ஒரு வாழ்க்கை உண்டு. அவங்களும் மனிதர்களே அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இல்லாம 2 பேரும் உட்கார்ந்து மாறி மாறி புலிகள் மீது வன்மத்தை கக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறானுங்க. உசுரோட இருப்பாங்களான்னு அவங்களுக்கே டவுட் இருந்திருக்கும். அடிச்சு விடுறது. சரி, இந்த சவுக்கு மீடியால உட்காந்துக்கிட்டு இந்த புரோக்கர் சங்கரும் இந்த மாலதியும் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறது ஒன்றும் புதுசு இல்லை. இது ஒரு பன்னாடை, இது ஒரு புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். ஆனா அங்க உட்காந்துருக்கிற ஆங்கர் புது தம்பி ஒருத்தன் லியோக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தவன், அவன் சொல்றான், சார் சீமான் வந்து மாடை வெட்டு நல்ல ஜிம்முக்கு போய் உடம்ப தேத்துன்னு சொல்றாரு, அதே மாதிரி வந்து மரத்தை வெட்டுன்னு ஏன் சார் சொல்ல மாட்டேங்கிறாரு, இதுவும் வந்து உயிர் அதுவும் உயிர் தானே சார் அப்படின்னு ஒரு வினோத கருத்தை ஒன்று சொல்றான். அது சார் மரத்தை வெட்டினா இது 6 மாசம் சிறை தண்டனையா? அப்ப மரம் உயிர்னா வச்சுக்க சார், மாடை வெட்டுறா நல்லா தின்றா சிம்முக்கு போட அப்படின்னா மாடு என்ன சார் உயிர் இல்லாததா? தம்பி, மாடு அப்படிங்கிறது வந்து ஒரு புரோட்டீன் சோர்ஸ்பா. அதாவது உனக்கு புரிகிறபடி சொல்லணும்னா புரதச்சத்து. அது மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. மரத்துல எந்த விதமான புரதச்சத்தும் மனிதர்களுக்கு கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா
ஒரு 80 கிலோ இருக்கக்கூடிய மனிதன் ஒரு நாளைக்கு 80 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுத்துக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120லிருந்து 150 கிராம் ஆஃப் சிக்கன் இல்ல பீஃப் இது மாதிரியான உணவுகள உட்கொள்ளணும். அப்பதான் நமக்கு ஒரு 80 கிராம் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும். அப்படின்னு நெறைய நியூட்ரிஷனிஸ்ட் சொல்றாங்கப்பா. உடல் மீது இருக்கக்கூடிய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்கப்பா. அந்த அளவுக்கு புரதச்சத்து அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் மாட்டில், பீஃபில் புரதச்சத்து இருக்கு. அத நன்றாக உட்கொண்டு ஜிம்முக்கு போய் உன்னுடைய உடலை வலிமைப்படுத்து அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அருமையாக இளைஞர்களுக்கு அந்த பாதைய வகுத்து குடுக்குறாரு. மரத்துல ஏதுப்பா புரதச்சத்து? அ சின்ன பையனா இருக்கிறியே! உனக்கெல்லாம் வந்து உன்ன பார்த்தா 200 வருஷம் நல்லா வாழ்ற மாரி தெரியுது. அ இந்த புரோக்கர் சங்குகளோட சேர்ந்து கெட்டு நாசமுத்து சீரழிஞ்சு போயிறாத அவ்வளதான். நல்லதுக்கு சொல்றேன். தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க. நாம் தமிழர் கட்சி தம்பிகள், அங்க இருக்கிற அந்த தம்பி இருக்கிறான்ல, இப்ப சவுக்கு சங்கரோட உட்காந்து அந்த பேட்டி எடுத்துட்டு இருக்கிறான்ல, அந்த தம்பியோடைய கண்ணில் படும் வரை பகருங்க. ஏன்னா, லியோன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் போயிட்டான். அவன் போனதுக்கு ஏகப்பட்ட காரணம் சொல்றாங்க. அதாவது கேரளாக்கு வந்து இவங்க டூர் போனப்ப கைகலப்பாயிருச்சு. குறிப்பாக இந்த புரோக்கர் சங்கர வந்து அவன் செருப்படுத்து அடிச்சிட்டான் லியோ அப்படின்லாம் வந்து தகவல் வருது. அதே மாதிரி இந்த புது தம்பி என்னைக்கு வந்து இந்த புரோக்கர் சங்கரோடைய லட்சணம் தெரிஞ்சு செருப்படுத்து அடிச்சுட்டு இவன் வெளியில வர போறான் அப்படிங்கிறது தெரியல. அதனால இவங்க தொடர்ந்து வன்மம் கக்கி வர்றாங்க. இதை வந்து நிறுத்தணும். இல்லாட்டி நம்ம காணொளி போட்டு நிறுத்த வைப்போம் அப்படிங்கிறது தான். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இதை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இந்த புரோக்கர் சங்கருடைய லட்சணம் என்னங்கிறத ஊர் மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே